சரிங்களா? ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலாகி ஒரு நாள் தான் ஆகியிருக்கிறது. அதற்குள் லெபனான் பகுதியில் உள்ள ஹிஸ்புல்லா முகாம்கள் மீது இஸ்ரேல் நேற்று தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஈரான் இன்று அந்த ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் மூடியிருக்கிறது. இதையடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் ஈரானுக்கு கடும் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். போர்க்கப்பல்கள், அமெரிக்க போர்க்கப்பல்கள், விமானங்கள், ராணுவத்தினர் உள்ளிட்டோர் திரும்ப பெற மாட்டார்கள் என்றும் அவர்கள் அங்கேயே நீடிப்பார்கள் என்றும் முழுமையான போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வரை அமெரிக்க வீரர்களை திரும்ப பெறும் எண்ணம் இல்லை என்றும் மேலும் கடுமையாக தாக்குதலை ஈரான் சந்திக்க வேண்டி இருக்கும் என்றும் ஹோர்முஸ் நீரிணையை தொடர்ந்து மூடியிருந்தால் ஈரான் மீதான தாக்குதல் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் எச்சரித்திருப்பது மேற்காசிய பகுதியில் பதற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. நாளை அமெரிக்காவின் துணை அதிபர் டி வான்ஸ் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் இஸ்லாமாபாத்தில் அந்த போர் நிறுத்தம் தொடர்பான அந்த 2 வார போர் நிறுத்தம் தொடர்பான நிபந்தனைகளை ஒப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ள சூழ்நிலையில் லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் இந்த போர் நிறுத்த நடவடிக்கைகளை மீண்டும் சீர்குலைத்திருக்கிறது. இஸ்ரேலின் லெபனான் மீதான தாக்குதலால் ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் மூடப்படும் என ஈரான் அறிவித்திருப்பதால் மீண்டும் போர் பதற்றம் அதிகரித்திருக்கிறது. போர் நிறுத்தம் அறிவிக்க 2 வாரங்கள் போர் நிறுத்த அமலில் இருக்கும் என அமெரிக்கா அறிவித்த சூழ்நிலையில் இப்போது மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவோம் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருப்பதும் லெபனான் நாட்டில் உள்ள பல்வேறு ராணுவ நிலைகள் மீது இஸ்ரேல் திடீர் தாக்குதல் நடத்தியிருப்பதும் இப்போது ஈரான் பதிலடியாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதால் மீண்டும் ஹோர்முஸ் நீரிணையை இப்போது ஈரான் மூடி இருக்கிறது. இதனால் கச்சா எண்ணெய் மற்றும் சிலிண்டர் கப்பல் ஆகியவை வர இருந்தது அனைத்து இடங்களிலும் தடைபட்டிருக்கின்றன. இதனால் உலகம் முழுவதும் ஏற்பட்டுள்ள அந்த கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு மற்றும் பல்வேறு நாடுகளில் அமல்படுத்தப்பட்டுள்ள அந்த மினி லாக்டவுன், சிலிண்டர் தட்டுப்பாடு ஆகியவை மேலும் நீடிக்குமா என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. இரு நாடுகளுக்கிடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வரை அமெரிக்க படைகள் தொடர்ந்து ஈரானை சுற்றிலும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும். அனைத்து போர்க்கப்பல்கள், விமானங்கள், ராணுவத்தினர், தரைப்படையினர் எவரும் வாபஸ் பெற மாட்டார்கள் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் அறிவித்திருக்கிறார். எந்த நேரத்திலும் ஈரான் சுற்றி வளைத்து தாக்குதலுக்கு உள்ளாகும். அந்த தாக்குதல் மிக கடுமையான தாக்குதலாக இருக்கும் என்று டொனால்டு டிரம்ப் மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருப்பதால் மேற்காசிய விவகாரத்தில் ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையேயான போர் பதற்றம் மீண்டும் அதிகரித்திருக்கிறது. கடந்த 2 நாட்களாக இந்த போர் பதற்றம் தணிந்த நிலையில் உலகம் முழுவதும் இயல்பு நிலை திரும்பும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் இந்த போர் நெருக்கடியால் இயல்பு நிலை பாதிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. நாளை இஸ்லாமாபாத்தில் இரு தரப்பினரிடையே நடைபெற உள்ள அந்த பேச்சுவார்த்தை ஈரான் பிரதிநிதிகளுக்கும் மற்றும் அமெரிக்க துணை அதிபர் டி வான்ஸ் தலைமையிலான அந்த குழுவினருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று ஒப்பந்தம் கையெழுத்தாகி இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தினால் அங்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கு மீண்டும் ஈரான் சம்மதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் மூடப்பட்டால் போர் பதற்றம் மேலும் அதிகரிக்கும். ஈரான் சுற்றி வளைத்து கடுமையான எதிர்த்தாக்குதலை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என ஈரான் அரசுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் அந்த எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறினால் இதுவரை இல்லாத அளவுக்கு மிக கடுமையான தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதால் இந்த போர் பதற்றமானது மேலும் அதிகரித்திருக்கிறது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான அந்த இறுதி போர் மீண்டும் தொடங்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் மீண்டும் இந்த அமெரிக்கா ஈரான் இடையேயான பதற்றம் மீண்டும் நீடித்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் இன்றைய அறிவிப்பால். சரிமிலா.